அல்லெகாரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன், அதாவது வலிந்து பொருள் கொள்ளுதல். அது இருக்காது, ஆனால் அந்த பொருளை வந்து அதுக்குள்ளே போடுறது. 2 காசுக்கு அர்த்தம் கொடுத்தாரு பார்த்தீங்களா, சொல்லுவாங்களே அந்த 2 காசுக்கு அர்த்தம் கொடுத்தாரு, அந்த கழுதைக்கு அர்த்தம் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அது என்னைக்கு அர்த்தம் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் கொடுத்துருப்பாங்க. அப்போ அகிலா பிரசரா இவர் பேசுகிறத கேட்டுட்டு மெதுவாக ஒரு ஓரமாக கூட்டிகிட்டு போய் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் நல்லா சாப்பாடு போட்டு, இன்ட்ரெஸ்டிங்கில் அங்கே வச்சு சொல்ல பிரச்சனையை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் நல்லா சாப்பாடு போட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, சாதாரண நிலையில் நான் சொல்கிறதுக்கு தான் அவங்கள கூப்பிட்டேன். சுவிசேஷத்தை சாதாரண நிலையில் சொல்கிறாரு. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்ன வேற என்ன பைத்தியக்காரத்தனம்? இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை குறித்த உபதேசம் என்ன பைத்தியக்காரத்தனம்? இந்த மனுஷன் எழுதுனாலும் எப்படி இருக்கும், செம பாரமாக இருக்கும், ஸ்ட்ராங்காக வெயிட்டாக இருக்கும், நம்ம சொல்கிற மாதிரி இல்லையா? இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும். அருமையான சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். எங்களோடு கூட நீங்களும் வேத சத்தியத்தை கற்றுக்கொண்டு வருகிறீர்கள், ஆராய்ந்து வருகிறீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பகுதியிலே நாம் பவுலடியார் எப்படி சுவிசேஷத்தை கொரிந்து பட்டணத்திலே அறிவித்தார் என்று சொல்லி வாசித்து கொண்டு வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியில் நாம் முடிக்கும் பொழுது என்ன கனிகளை அவர் பெற்றார் என்று சொல்லி பார்த்தோம் இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 16-17 பெயர்கள் வருகிறது. அதில் வந்து சாதாரண குலவையால் என்று சொல்லக்கூடிய அவருடைய குடும்பம், அது அடிமைப்பட்டவர்கள் அல்லது அடிமைப்பட்டதிலிருந்து இப்பொழுதுதான் மீட்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்குள்ள ஒரு பாரத்தை குறித்து நாம் பார்த்தோம். அவர்கள் இங்கேருந்து என்ன செய்கிறார்கள், கொரிந்து பட்டணத்திலேருந்து பவுலடியார் இந்த நேரத்தில் அவர் எபேசு பட்டணத்தில் இருக்கிறார். முக்கியமாக அங்கே ஒரு பெரிய ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறது, எழுப்புதல் நடந்து கொண்டு இருக்கிறது. எபேசு பட்டணத்திலேருந்து சுவிசேஷமானது ஆசியா முழுவதும் பரவி கொண்டு இருக்கிறது. 3 வருடங்கள் அங்கே அவர் ஊழியம் செய்து கொண்டு இருக்கும்போது இவர்கள் பிரச்சனையை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். பிரச்சனையை எடுத்துக்கொண்டு போய் அவர் சொல்கிறார்கள். பின்பதாக அவர் கடிதம் எழுதுகிறார். எத்தனை கடிதம் எழுதினார் பவுலடியார்? எத்தனை கடிதம் எழுதினார்? 3. ஒரு தரம் 3. எத்தனை கடிதங்கள் எழுதினார்? எத்தனை தடவை அவர் போனார் அங்கே? கொரிந்துக்கு 3 கடிதம் எழுதி, கொரிந்துக்கு 3 கடிதம் எழுதினார். சரி, எத்தனை தடவை அங்கே போனார்? எத்தனை தடவை கொரிந்து பட்டணத்துக்கு போனார்? எத்தனை கடிதங்கள் எழுதினார்? எத்தனை பேர் அதில் ஈடுபட்டார்கள் அந்த கொரிந்து சபை ஊழியத்தில்? ஏதாவது ஒரு ஆன்சர் பண்ணுங்க. சரி, 3 தடவை போனார், 3 தடவை கடிதம் எழுதினார்னு வச்சுக்கோங்க. ஓகே, வருது. எத்தனை தடவை அங்கே போனார் அவர்? முதல்ல சபை நிறுவதுக்கு போனார். அப்புறம் வேறு எத்தனை தடவை போனார்? அப்புறம் ஒரு ஷார்ட் விசிட்டுங்கிறாரு. அப்புறம் இன்னொரு லாங் விசிட் அப்படிங்கிறாரு. 3 தடவை அப்போ போயிருப்பார். சரி, எத்தனை பேர் அதில் ஊழியம் செய்தார்கள்? யாரெல்லாம் ஊழியம் செய்தார்கள் சபைக்கு? அந்த சபைக்கு போய் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருந்தாலும் முதல்ல நமக்கு தெளிவாக தெரியாது. அவருடைய அவருடைய டீம் யார்? தீமோத்தேயு, சீலா, அவங்க 3 பேரும் போயிருக்கிறாங்க. எனவே இந்த 1 கொரிந்தியர் எடுங்க. 1 கொரிந்தியரில் யார் நாம் பார்த்தோம்னா, முதல்ல பவுலும் சகோதரனைய சொஸ்தேனையும் அப்படிங்கிறாரு. அந்த சொஸ்தேனை இங்கே வந்துட்டாரு. அடிவட்ட சொஸ்தேனை. சரி, ஓகே. இந்த சொஸ்தேனையும் அப்படி 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேர் இங்கே இருக்கிறாங்க. வேறு யார்? இங்கே ஒரு இடத்துல அவர் எழுதும்போது பவுலடியார் வந்து தீமோத்தேயை குறித்து எழுதுகிறார். தீமோத்தேயு உங்களிடத்தில் வந்தானாகில் அவன் பயப்படாது இருக்க பாருங்கள் என்று சொல்லி எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 16வது அதிகாரத்தில் 8வது வசனம், ஆகிலும் பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். அப்போ எபேசு பட்டணத்தில் எழுதுகிறாரு. ஏனெனில் இங்கே கதவு பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு இருக்கிறது, விரோதம் செய்கிற அநேகர். அப்புறம் 10வது வசனத்தில் தீமோத்தேயு உங்களிடத்தில் வந்தானாகில் அவன் உங்களிடத்தில் பயமில்லாமல் இருக்க பாருங்கள், என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே. ஆனபடியாலே ஒருவனும் அவனை அற்பமாக எண்ணாதிருப்பவனாக. சரியா? சகோதரனே கூட அவன் வருவதற்கு நான் காத்திருக்கிறபடியானாலே என்னிடத்தில் வரும்படிக்கு அவனை சமாதானத்தோடைய வழி அனுப்பி வையுங்கள் அப்படிங்கிறாரு. சரி, இப்போ வந்து தீமோத்தேயு வந்து மறுபடியும் ஒரு தடவை அனுப்பியிருக்கிறார் தனியாக. எனக்கு தெரியல. சரி, இப்போ வந்து அதுக்கு அடுத்ததாக 12வது வசனத்தை பாருங்க. அப்பல்லோ ஒருத்தர் வர்றாரு. சரி, அப்பல்லோ வந்து ஊழியம் செய்திருக்கிறார். இப்போ அப்பல்லோ எப்போ ஊழியம் செய்து வந்தார்? இங்க ஆக்கிலா பிரிஸ்கில்லா வீட்டில் இருக்க 18வது அதிகாரத்துக்கு போவோம். ஆமாம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18வது அதிகாரத்துக்கு போவோம். நீங்கள் எப்பொழுதுமே நிருபங்களை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்குள்ளே உள்ளே வந்துட்டு தான் போகணும். சரியா? இப்போ அப்பல்லோ முதல்ல வந்து பவுலடியாரும் வருகிறார் எபேசு பட்டணத்துக்கு.
அதற்கு பின்பதாக அவர்களோடு கூட அக்கிலா பிரிஸ்கில்லா வருகிறார்கள். 18வது வசனம் 19வது வசனம். பின்பு எல்லா நாளும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இல்லை நான் வந்து வரக்கூடிய பண்டிகையில் எருசலேமுக்கு திரும்பி போக வேண்டும் போய்விடுகிறார். 21வது வசனம். 22வது வசனம் செசரியா பட்டணத்துக்கு வரார். எருசலேமுக்கு போய் சபையை செஞ்சு அந்தியோகியாவுக்கு வருகிறார். அங்கே சில காலம் 23 அங்கே சில காலம் இருந்த பின்பு மறுபடியும் வருகிறார். இப்போ வரும்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் 24வது வசனத்திலேருந்து வாசிப்போம். அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். சரி, இது வந்து எப்படின்னா அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவர், பேச்சுலே சாதுரியவான், இஸ் a வெரி குட் ஆரேட்டர், சொற்பொழிவு ஆற்றுவதிலே அருமையாக சொற்பொழிவு ஆற்றக்கூடியவர். ஏன்னா அந்த அலெக்சாந்திரியாவில் வந்து ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, ஒரு யூனிவர்சிட்டி இருந்துச்சு அலெக்சாந்திரியாவில். அதனால அங்கே வந்து இன்டர்பிரிட்டேஷன் அவங்களுடைய வேதாகமத்தை எப்படி மொழிபெயர்ப்பார்கள், அல்லெகாரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன், அதாவது வலிந்து பொருள் கொள்ளுதல். அது இருக்காது, ஆனால் அந்த பொருளை வந்து அதுக்குள்ளே போடுறது. மேலோட்டமாய் காணக்கூடிய காட்சிகளை அவங்க பார்க்க மாட்டாங்க, அதிலோட உள்ளான அர்த்தம் ஞான அர்த்தம் இருக்கும். எல்லாத்தையும் அப்படி தான் பார்ப்பாங்க. அதனால் அவங்க சில பேர் நம்ம சொல்கிறாங்க, ரொம்ப ரொம்ப டீப்பாக போயிட்டார் பிரதர், புது புது காரியங்கள்லாம் சொல்கிறாரு பிரதர், எங்களுக்கு இப்படியே தெரியல பிரதர் அப்படின்னு நம்ம சில பேர் சொல்லுவாங்கல்ல. 2 காசுக்கு அர்த்தம் கொடுத்தாரு பார்த்தீங்களா, சொல்லுவாங்களா, இந்த 2 காசுக்கு அர்த்தம் கொடுத்தாரு, அந்த கழுதைக்கு அர்த்தம் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அது எண்ணெய்க்கு அர்த்தம் கொடுத்தாரு பார்த்தீங்களா அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் கொடுத்துருப்பாங்க, எல்லாத்துக்கும் அர்த்தம் கொடுத்துருப்பாங்க, தடிக்கு விழுந்தாலும் அர்த்தம் கொடுத்துருப்பாங்க. இது என்றால் இது, இது என்றால் இது என்று சொல்லி கொடுத்துருப்பாங்க. உருவகப்படுத்துறது அது ஒரு அதுக்கு பேர் வலிந்து பொருள் கொள்ளுதல். அதுக்கு பொருள் கிடையாது, ஆனால் அது வந்து வலுக்கட்டாயமாக பொருள் வாங்குறது. அதுலேருந்து வலுக்கட்டாயம் பொருள் வாங்குறதுனா காணிக்கையை சொல்லலை, பொருள் கொடுப்பது, அர்த்தம் கொடுப்பது. ஆமாம், அர்த்தம் கொடுப்பது, அது ஞான அர்த்தம் கொடுப்பது. அது ஆங்கிலத்தில் அலகாரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன். அது ரொம்ப ஃபேமஸ் அங்கே அந்த அலெக்சாண்ட்ரியாவில். அதாவது நீங்கள் வந்து சாதாரணமாக மேலோட்டமாக பேசுனீங்கன்னா பிடிக்காது மக்களுக்கு. அதை கொஞ்சம் போய் ஏதாவது நீங்கள் கொஞ்சம் மசாலா போட்டு, மசாலா கொஞ்சம் போட்டு இந்த கிரீக்கு ஹீப்ரூலாம் நான் சொல்கிற மாதிரி ஏதாவது சொன்னேன்னா ஓ இவர் பெரிய ஆளுப்பா அப்படின்வாங்க. அந்த மாதிரி உள்ளவர். ஆனால் வந்து வேத சத்தியத்தை கொடுத்து இயேசு கிறிஸ்துவை கொடுத்து நல்ல தைரியமாக பேசுகிறாரு. எபேசு பட்டணத்துக்கு வர்றாரு இந்த அப்பல்லோ. அப்போ அக்கிலா பிரிஸ்கில்லா இவர் பேசுகிறத கேட்டுட்டு மெதுவாக ஒரு ஓரமாக கூட்டிகிட்டு போய் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் நல்லா சாப்பாடு போட்டு, இன்ட்ரெஸ்டிங்கில் அங்கே வச்சு சொல்ல பிரச்சனையை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் நல்லா சாப்பாடு போட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க வாசிங்க. தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார். ஏன்னா அவருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் என்றும் ஞானஸ்தானத்தின் பின்பாக பரிசுத்த ஆவியானுடைய அது வாக்குத்தத்தம் இருக்கிறது என்று அவருக்கு தெரியாது. ஒன்று மட்டும் சொன்னார். என்ன சொன்னால், அதாவது யோவான் கொடுத்த ஞானஸ்தானம், பின்பு இயேசு கிறிஸ்து மூலமாக மனம் திரும்புதல், அவ்வளோதான். அப்போ சுவிசேஷத்தில் ஒரு பாதி பங்கு தெரியுது, மீதி பகுதியை அந்த அக்கிலா பிரிஸ்கில்லா கொடுக்குறாங்க. இதுதான் நான் ரொம்ப வேடிக்கையாக கேட்குறேன். இல்லை, ஒரு சுவிசேஷத்தை சரியானபடி தெரிந்திருக்கக்கூடிய ஒரு தொழில் நிபுணர் குடும்பம், தொழில் நிபுணர் ஒரு குடும்பம், ஆமாம், நல்லா வேலை செய்வர்கள், தொழில் ஆண்டர்பிரனர், தொழில் அதிபர் குடும்பம். அவங்க ஒரு ஊழியக்காரர், அது நல்லா படித்த இந்த எலக்வன்ஸ் அண்ட் ஃப்ளூயன்ட் அண்ட் ஆரேட்டரி அந்த மாதிரி உள்ள ஆளை கூப்பிட்டு டாக்டரேட் இன் அலெக்சாண்ட்ரியா யூனிவர்சிட்டி, ஆமாம் டாக்டரேட் இன் என்ன சொல்லலாம், பப்ளிக் ஆரேட்டரி அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு அவரை கூப்பிட்டு நீங்கள் ஓட்ட வர்ற இதுதான் சரியான வழி, இதுதான் டிசிப்ளினிங், இதுதான் டிசிப்ளின் சரியான வேதத்தை சொல்கிறாங்க. இப்போ ஒரு கொஞ்ச நாள் இருந்துட்டு என்ன செஞ்சிட்டாரு, சரி நான் என்ன செய்கிறேன், கொரிந்து பட்டணத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே உள்ளவங்கெல்லாம் கடிதம் எழுதி கொடுத்து, சரி கொரிந்து பட்டணத்துக்கு போய் ஊழியம் செய்யுங்கன்னு மாட்டேன். கொரிந்து பட்டணத்துக்கு அவர் வந்தாரா, அவர் பேச ஆரம்பித்தாரா. இப்போ பவுலடியார் வந்து அருமையான சொற்பொழிவு கிடையாது, எதுகை மோனியோட சொற்பொழிவு கிடையாது, வெட்டு 1 துண்டு 2 ஐயா பேசிட்டு போயிடுவார். இவரோ ரொம்ப அழகாக பேசுகிறனால என்ன செஞ்சாங்க, இந்த ஆள் அந்த ஆளை விட நல்லா இருக்காருப்பா. அப்போ இவர் ஒருத்தர் வந்திருக்கார், இவர் ஒரு ஊழியம் பண்ணியிருக்கார். அதுதான் அவர் வந்து நம்ம 1 கொரிந்தியர் பின்பகுதியில் நான் பார்க்குறோம். வாசிக்கலாம் 16வது அதிகாரம் 12வது வசனம். சகோதரனாகிய அப்பல்லோவை குறித்தோவெனில் சகோதரரோடே கூட உங்களிடத்தில் வரும்படிக்கு அவனை மிகவும் வேண்டிக் கொண்டேன். ஆகிலும் இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை, அவனுக்கு நற்சமயம் உண்டாயிருக்கும் போது வருவான். ஆமாம், இப்போ நான் கூப்பிட்டேன் என்னோட வாப்பா அப்படின்னா வரல. என்ன பிரச்சனை, ஏன் வரல நம்ம பின்னாடி பார்ப்போம். 1வது அதிகாரத்திலே சொல்கிறாங்க. ஏன்னா
பிரிஞ்சு போயிருக்காங்க. நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நீங்கள்லாம் என்னையா நான் ஒரு ஆளையா, நான் இயேசு கிறிஸ்துவை டைரெக்டாக பார்த்துட்டேயா அப்படி உள்ள இப்படி பிரிந்திருக்கிறார்கள். ஆக யாரெல்லாம் ஊழியம் செய்திருக்கிறார்கள் அதுதான் நான் பார்த்துட்டு வரோம். பவுலடியார் செய்திருக்கிறார், தீமோத்தேயு, அக்கிலா, பிரிஸ்கில்லா, தீமோத்தேயு, அடுத்தது சீலா, அதுக்கடுத்து சொஸ்தனே என்பவர் செய்திருக்கிறார், அடுத்து அப்பல்லோ செய்திருக்கிறார். வேறு யாரெல்லாம் செய்திருக்கிறார் ஊழியம்? அதோட சரி, அக்கிலா, பிரிஸ்கில்லா. முக்கியமான முழு நேர ஊழியக்காரங்களை எடுத்துருவோமே. இருங்க, பேதுரு வந்திருக்கார், அவருடைய பேர் இருக்குது. அவரோட சூப்பர் அப்பாசல்ஸ்னு ஒரு இடத்த சொல்கிறார். அவர் தன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. வேறு யாரும் செஞ்சுருக்கிறா? பேதுருடைய பேர் வருது, பர்னபாவுடைய பேர் ஒரு இடத்துல வருது. வேறு தீத்துவை அனுப்புகிறார். 2வது புத்தகத்தை அனுப்ப தீத்து உங்கள் இடத்துல வந்ததுனாலே. அப்போ எத்தனை பேர்லாம் அங்கே வந்து ஊழியம் செய்திருக்கிறாங்க? கொஞ்சம் நம்பர் பண்ணி சொல்லுங்களேன். ஒரு 10 பேர் இருப்பாங்க. 10 பேரா? 10 பேர் இருப்பாங்கன்னு குத்து மதிப்பாக போடாதீங்க. பவுலடியார் வர்றாரு முக்கியமாக, அதுக்கடுத்ததாக தனியாக வந்து ஊழியம் செய்கிறார். அடுத்தது தீமோத்தேயு வந்து செய்கிறாரு, அப்பல்லோ செய்கிறார், பேதுருவானவர் செய்திருக்கிறார், தீத்துவானவர் செய்கிறார். 5 பேர் முக்கியமாக இருக்குதுல. மற்றபடி இதில் எழுதியிருக்கவங்க பேர்லாம் வந்து வச்சுட்டு 5 பேர் முக்கியமாக ஊழியம் செஞ்சுருக்காங்க. சரி, எத்தனை தடவை போனாருன்னு? 3 தடவை போயிருக்காரு. 3 தடவை போனார். அப்புறம் எத்தனை பேர் ஊழியம் செய்திருக்கிறாங்க? 5 பேர் ஊழியம் செய்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து எத்தனை மிஷினரி பிரயாணம் நடந்தது? 2 மிஷினரி பிரயாணம். 2 மிஷினரி பிரயாணம். அப்போ எத்தனை கடிதங்கள் எழுதுனாங்க? இதெல்லாம் இல்லாத நம்பர் ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். 2, 2, 3, 5. இதுக்கு இல்லாதது 4 கடிதங்கள். ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். 1வது கடிதம் அது வந்து கிடையாது. நான் முன்னமே உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். 6வது அதிகாரம் 7வது இடத்துல சொல்வார். முன்னமே சொல்கிறார். அப்போ வந்து அது 1வது கடிதம். 2வது கடிதம் இந்த 1 கொரிந்தியர், அதை வந்து குளோயாளுடைய வீட்டார் மூலமாக அனுப்பியிருக்கிறார். பின்பதாக என்ன சொல்கிறாரு, நான் எழுதின ஒரு கடினமான ஒரு கடிதம்ங்கிறார். அந்த கடிதம் வரவே இல்லை, ரொம்ப கடினமான ஒரு கடிதம் நான் எழுதியிருக்கிறேன் அப்படின்றாரு. இதெல்லாம் நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் அப்படின்றார். அது நம்மகிட்ட கிடையாது. திரும்ப எல்லாம் அமைதியான பிறகு 4வது கடிதம் எழுதியிருக்கிறார். 1 தபா இல்லை, 2 தபா இல்லை. இப்போ வந்து 4 கடிதம் எழுதியிருக்காரு. 2 சுவிசேஷ ஊழிய பிரயாணங்கள், 3 முறை அங்கே போயிருக்கிறார்கள். 4 கடிதங்கள் எழுதியிருக்கிறார்கள். 5 ஊழியக்காரர்கள். 1, 2, 3, 4, 5 ஊழியக்காரர்கள். ஏன்னா அதாவது 1 கொரிந்தியர் அவர் எழுதும் பொழுது தீமோத்தேயு கிடையாது. 2 கொரிந்தியர் எழுதும் போது பாருங்கள் தீமோத்தேயுடைய பேர் இருக்கும். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம், தேவனுடைய சித்தத்தினாலே தீமோத்தேயும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய நாட்டில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுறாரு, சபைகளுக்கும் எழுதுறாரு. அப்போ வந்து முதல்ல கடிதம் எழுதுறதுக்கு பிறகு 2வது கடிதத்துக்கு ஒரு வந்துட்டார். பாவம் தீமோத்தேயை வச்சு விரட்டி அனுப்பிட்டாங்க. ஆனால் இப்போ தீத்து இடையில போனதுனால அவர் தீத்து கொஞ்சம் நல்லா செஞ்சுருக்காரு. அதனால் தீத்து வந்ததுனால நான் சமாதானம் அடைந்தேன் அப்படிங்கிறாரு. என்ன சுவிசேஷத்தை பேசினார் அவர்? ஏதாவது சுவிசேஷத்தை குறித்து சொல்லியிருக்காரா? ஏதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுதல், சிலுவை என்கிற வசனங்கள்லாம் ஏதாவது வருதா? சுவிசேஷம் அப்படிங்கிற எங்கெல்லாம் வசனங்கள் வருது? எங்கெல்லாம் வசனங்கள் வருது? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்திலே பார்க்கலாமே. 1வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலேருந்து வாசிப்போமா? 17வது வசனத்திலேருந்து. ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணா போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சும்மா சிம்பிளாக சாதாரண நடையில் பேசணும். அதாவது ரொம்ப சில பேர்லாம் வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த எதுகை மோனையோடு பேச வேண்டும்னு சொல்லி 4 பாயிண்ட் எடுப்பாங்க. 4 பாயிண்டில் வந்து எல்லாமே ஏயில் வரணும், பியில் வரணும், சியில் வரணும், டியில் வரணும்னு சொல்லி பார்ப்பாங்க. சில நேரம் அப்படி போடும்போது விகற்பமாக போடுவாங்க. அந்த வார்த்தைகளே விகற்பமாக புரியாமல் இருக்கும். இதெல்லாம் சிம்பிளாக நல்லாயிருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். மக்கள் வந்து 4D 5Dன்னு சொல்லுவாங்க, கேடி அப்படின்னு கேட்குறாங்க, 4D 5Dன்னு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, சாதாரண நடையில் நான் சொல்கிறதுக்கு தான் அவங்கள கூப்பிட்டேன். சுவிசேஷத்தை சாதாரண நிலையில் சொல்கிறாரு.
ஞானம் இல்லாமல், அதாவது சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்க அனுப்பினார். அதுக்கடுத்ததாக சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. அப்போ என்ன சுவிசேஷம் சொல்கிறாருன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால், சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் உனக்கு ரட்சிப்புங்கிறாரு. அது மற்றவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, நமக்கோ தேவ பலனாக இருக்கிறது.